ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. ஆனால் ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலான நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படி ஸ்பெஷலான கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோ அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது என்ன ஸ்பெஷலான கொஸ்டின் அப்படின்னு. அது எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ் இருக்கு. எஸ், அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன ஸ்பெஷலான கேள்வி இவங்களை கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிஜமாலுமே ரொம்ப ஸ்பெஷலான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கீங்க கொஸ்டின் ஆன்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தம்பிக்கு வந்து விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்றி. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே தம்பியோட வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா அவன் அந்த படிக்கிற மைண்ட்லேயே இருக்கனால அவனுக்கு வந்து எந்த ஒரு அது என்னம்மா படிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அவன் எங்கே விட்டாலும் வர மாட்டேங்கிறான். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் இதில் வீடியோஸ்லேயே கொண்டு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க சொல்கிறோம். அப்புறம் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் வரோம், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், அதுலேயே மைண்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து அவனை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிங்க 2 பேருமே அப்படி தான். நான் எப்படி எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே எனக்கு தெரியல. அவங்க வீடியோஸை போட்டால் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறீங்க. அது நம்ம அந்த வார்த்தை சொல்கிறோமே அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தையா இருந்தால் சொல்லுவீங்களா அந்த வார்த்தையெல்லாம்? இதிலே வந்து கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை கேட்கறது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஷ் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறீங்க ஈஸியாக. அப்போது தாயோட மனசு எப்படி வலிக்குன்னு கூட யோசிக்க மாட்டீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? உங்கள் குழந்தையா தான் நீங்கள் சொல்லிடுவீங்களா? ஏன் இன்னைக்கு ஃபுல்லாக விட்டு இதான் சொல்லிகிட்டே இருக்கேன். எதுக்கு இப்படி சொல்கிறாங்க? யார் தான் வந்து அவங்க குழந்தைங்களை காமிச்சிட்டு போடாமல் இருக்காங்க? ஒரு சிலரோட வந்து அவங்க வந்து இன்னும் மிங்கல் ஆகலைல்ல. அதாவது நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறதே எனக்கு புரியல. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள், அன்னைக்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தீபக் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பரணி வந்து அப்போ தான் வந்து ப்ரீகேஜி போகிறான். சின்ன ப்ரீகேஜினா எத்தனை வயசு இருக்குங்க? 3 வயசு 4 வயசு. இவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக படிக்கிறான். என்ன ஏஜ் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க இல்லை. அப்போ நான் என்ன எப்படி வளர்த்துருப்போம், எப்படி வளர்ந்துருப்பாங்கன்னு அதை யோசிக்க மாட்டிங்களா? அது அப்பாங்கிற இடத்துல வந்து கேள்விக்குறியாக இருந்துச்சு. இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ அதிலெல்லாம் இருந்து வந்தனால கொஞ்சம் எல்லாம் வெளியே போய் பழகிறதுக்குல கொஞ்சம் சிரமம். அதெல்லாம் சரி பண்ணி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் அதான் நாங்களே பெற்றவங்க, நாங்களே வந்துட்டு அதை நினச்சி எதுவுமே நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இது சொல்லணும்னு நினச்சேன். சில பேர்த்துக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு வந்து எதாக இருந்தாலும் என்கரேஜ் பண்ணி பழகுங்க, ஓகேங்களா? அதை வந்து கண்டுபிடிச்சி அது இப்படியா அப்படியான்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும், ஓகேவா? சரி, ஓகே, நம்ம கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் சொல்லுன்னு நினச்சேன், அதனால சொன்னேன். இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, அக்கா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா என்னக்கா வீடுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, வீடோட அப்டேட் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் வீடோட அப்டேட்டு. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறோம், இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதோட அப்டேட் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போக 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 அப்டேட். இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான கேள்வின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் வீடோட அப்டேட்டு. ஏன்னா வீடு இருக்குது, அதனோட ஸ்பெஷல் கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக வரும். என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா அதை பற்றி பேசுகிறப்ப தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெருசில் ட்ரீம்ங்கிறது, அது ரொம்ப வீடுங்கிறது மிகப்பெரிய ட்ரீம்.
ஸோ அது எல்லாத்துக்கும் நடக்கிறப்போ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம நினைக்கிறப்போ அது ஒன்று இருந்தால் நிம்மதியாக போப்போம் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. ஒரு சொந்த வீடு, சொந்த நிறைய இடம் பேர் அப்படிங்கிறது. பேசின வரையில அக்கா நீங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு என்னக்கா கவலை இல்லை, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் நான் யோசிக்கிறப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிறது ஓகே தான், பட் இருந்தாலும் ஃப்யூச்சர்லங்கிறப்போ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வீடு வந்து பெருசாக வேணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ வந்து அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன். ஏன் ஸ்டார்டிங்லேருந்து எதுவுமே நான் சொல்லாமல் இருக்கேன்னா, என்ன சொல்கிறது, நம்மளை படுக்க வச்சிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான். கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கள படுக்க வச்சிரும். சுறுசுறுப்பாக ஒரு இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அது ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் இந்த கண்ணு பட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சப்போஸ் நடக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அது அப்படியே சுறுசுறுப்பு டவுன் ஆகி நம்மளை அப்படியே வந்து நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அது என்ன மாதிரி கொண்டாந்து சூனியம் கொண்டாந்து வைக்காத ஒன்று தான். மற்றபடி என்ன சொல்றது, கண் பார்வை, பல்லு எரிச்சல் இது எல்லாமே இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். பொதுவான ஒண்ணு. நாங்க அது கொஞ்சம் பயந்துக்கிட்டோம். அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா அதோட அப்டேட் நாங்க குடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ அந்த அப்டேட் குடுக்குறப்ப நீங்களும் ஹாப்பி ஆவீங்க, நாங்களும் ஹாப்பி ஆவோம். இப்போ ஹாப்பியா தான் இருக்கோம். அப்போ ரொம்ப ஹாப்பி ஆவோம். ஆ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப என்னன்னா, பெரிய தம்பி என்ன படிக்கிறான்? எங்க படிக்கிறான்னு தான் கேட்குறீங்க. பெரிய தம்பி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நத்தக்கடையூர் காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் அந்த காலேஜில் தான் படிக்கிறான். தம்பி வந்து பிகாமில் டிஎம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேட்டா மைனிங் அதுக்கு தான் தம்பி வந்து படிச்சுட்டு இருக்கான். இந்த கோர்ஸ் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்தது தான். இது புதுசாக இருந்தனால வந்து அவங்க காலேஜில் அந்த கோர்ஸோட 3rd இயர் பேட்ச் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பாஸ் அவுட், வெளியே போகிறவங்க அவங்க தான். அந்த பேட்ச் தான் வெளியே போக போகுது. தம்பி ஃபஸ்ட் இயர் தானே, அதில் போனால் தான் தெரியும் அந்த சீனியர்ஸ் அவங்க என்ன ஒர்க் போகிறாங்க, எப்படி எந்த மாதிரி சப்ஜெக்ட்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணி தீபக் அவங்க கேட்டு, ஸோ இதெல்லாம் இருக்கா, அந்த மாதிரி ஜாப்லாம் இருக்கா, இந்த கோர்ஸில் படித்தா இப்படியெல்லாம் பண்ணலாமா, ஒர்க் பண்ணலாமா அப்படின்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் அவனுக்கு. ஏன்னா புது கோர்ஸ் பற்றி எங்களுக்கு தெரியல, பட் இந்த கோர்ஸ் வந்து அட்வான்ஸாக இருக்குது, ஃபியூச்சரில் கண்டிப்பாக அட்வான்ஸாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆக்சுவலாக அதை வந்து செலெக்ஷன் இப்போ பண்ணது. ஓகே தான். ஏன்னா எப்படியோ ஒன் இயர் ஆக போகுது. இப்போ ஓகே தாமான்னு சொல்லியிருக்கான். நீ 2nd இயர் 3rd இயர் போகையில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேர்த்தியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கம்மா. இப்போ ஓகே தான், ஃபஸ்ட் இருந்ததுக்கு அப்படின்னு தான் சொல்கிறான். அது இல்லாமல் என் பையன் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான், படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன், உங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு எங்களை கேட்குறான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் அந்த அளவுக்கு கேட்டேன், தோணுது பாருங்க. காசு வந்து நான் கேட்டேன், ஏன்டா காசு கேட்கலாம், நாங்கள் வந்து கொடுக்குறப்பெல்லாம் வந்து எங்ககிட்ட வாங்குறோன்னு யோசிச்சு தான் நீ சொல்கிற அப்படின்னு. அதுக்குன்னு இல்லைம்மா, ஒரு 10 100னா பரவாயில்ல, ஒரு 1000 2000ங்கிறப்ப அதிகமாக இருக்குல்ல, உங்களையே கஷ்டப்படுத்தணும். ஆனால் இதுவே நான் காலேஜில் இருந்தப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப், அந்த காசு இருந்தால் நான் என் செலவு கேட்க, சரி நீ சம்பாரிச்சு நீ வச்சுக்க போறியா அப்படின்னு கேட்டதுக்கு, அது உங்ககிட்ட தான் கொடுப்போம், உங்கள்கிட்ட கொடுத்து தான் வாங்கிக்க அப்படின்னு அவன் மைண்டில் ஓடு மாட்டுக்கு அதையும் வந்து சொன்னான். சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கடுத்தது வந்து நம்ம வண்டி எடுத்தது கூட நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. அந்த வண்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலையினால தான் நாங்கள் வந்து அந்த வண்டி எடுத்திருக்கோம். அது ஒரு அத்தியாவசியம் தான். ஆனால் ஆல்ரெடி நம்ம ஸ்கூட்டி இருக்குது, இருந்தாலும் எடுத்திருக்கோம் அப்படின்னா இவருக்கு வந்து பைக் கண்டிப்பாக வேணும். ஸ்கூட்டியில் வந்து ரொம்ப பின்னாடி ஃபுல்லாக இவருக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிறதுனால அந்த பைக் எனக்கு தான் எடுத்து ஆகணும். ஏன்னா தம்பி வந்து ஓட்டுறதுக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா, ஸ்கூட்டி எவ்வளோ நாளைக்கு ஓட்டுவான், அதுக்கான ஒரு அமைப்பு வந்தங்காட்டி நாங்கள் வந்து எடுத்துட்டோம். எனக்கெல்லாம் அந்த ஐடியாவே கிடையாது, பட் இவர் ஒர்க்குக்கு போனனால தான் அந்த ஸ்கூட்டி எடுத்தோம். நீ ஏன் மாமா போனேன், அதனால தான் ஸ்கூட்டி இது சார், அதனால தான் பைக் எடுத்துட்டோம். பைக் அதனால தான் எடுத்தாச்சு. ஸ்போர்ட்ஸ் மாடல் எடுக்கலான்னு இருந்தேன். ஒர்க்குக்கு போனால் ஸ்போர்ட்ஸ் மாடலில் ஒர்க்குள்ளே போக முடியாதா என்ன அப்படின்னு நான் நினச்சி பிளான் பண்ணேன். சரி இந்த வண்டி கேட்டதுக்கே இவ்வளோ சொல்கிறாலே, ஸ்போர்ட்ஸ் மாடல் கேட்டால் அவ்வளோதான் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு விட்டேன். இல்லைம்மா, புல்லட் வாங்கிக்கலாம். புல்லட் வாங்கணும்னு ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, புல்லட் வாங்க ஆசை இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப, அதாவதுங்க ஒரு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்ததுன்னா அந்த புல்லட் ஓட்டுறதுக்கு ஒரு மாசாக இருக்கிற மாதிரி தோணுது. குட்டியூன்னு இருக்கிறப்போ அந்த பெரிய புல்லட் ஓட்டுறப்போ அது என்னமோ எப்படி சொல்கிறது, யானை மேலே எறும்புக்கு வந்திருந்தா கண்ணு தெரியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே தம்பியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுவான். அப்போ வாங்கி 3 பேரும் வந்து அப்பனும் எதோ பாட்டு போடுவாங்களா, அந்த பாட்டில் ஓட்டிக்கிட்டு வண்டி புல்லட்டு வண்டி கிழக்கே போகும் அப்படின்னு ரயில் பாட்டை மேக்ஸ் பண்ணி அப்படி பாடிட வேண்டியது. புல்லட் பாட 3 பேர் போவீங்களாமா புல்லட்டில். சரியா?
அடுத்தது என்ன, நிறையா இது நான் வந்து ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாம் கேட்டதெல்லாம் வந்து நான் மதியானம்லாம் படித்து பார்த்தேன். அடுத்தது வந்து சின்ன தம்பி வந்து 10th படிக்கிறான். ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க தம்பி 9th தம்பி வந்து 10th இப்போ இன்னும் 2 வாரம் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. அவர் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் வந்து எழுத போகிறார். அவர் வந்து 10th படிக்கிறார். 10th பப்ளிக்னாலே ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா 11th 12th பப்ளிங்கிறப்போ அது தெரிஞ்சுக்காது. ஏன்னா 10th முடிச்சிடும் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுக்குனால எப்படி இருக்கும், நம்ம சாதாரணமாக ஸ்கூல் எழுதிருக்கும் இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா படிக்கிறான் அந்த அளவுக்கு. ஏன்னா நல்லா கோச்சிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எப்படி போகணும், எப்படி போய் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற வரைக்கும் அவன் எல்லாமே வந்து தெளிவாயிட்டான். மிஸ்ஸே சொல்லுவாங்களாட்டு தெளிவாயிட்டான். அவன் அதிகமாக ஃபோனில் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அவன் என்ன சொல்கிறது, அவனுக்கு புரிகிற மாதிரி அவன் படிச்சுக்கிறாங்க. நாங்கள் கூட சொல்லி கொடுக்கணுமோன்னு சொல்லி எல்லாம் நிறைய டைம் வந்து நினச்சிருக்கோம். அவனே வந்து படிச்சுக்கிறான். ஓகே தான். இப்போ எங்கள் ஃபேமிலி வந்து இப்படி தான் போயிட்டு அப்படியே ஒரு ட்ராக்ல முள்ளமாக தான். அப்புறம் இன்னொரு கமெண்ட்டு, கார்த்தினா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜிம் ஏங்க இந்த உடம்ப பத்தி ஜிம்முக்கு போற மாதிரியா இருக்குது? நிஜமாலே இந்த கொஸ்டின் வந்துருது. நீ பாக்குற முன்னாடி நான் டிலீட் பண்ணிட்டேன். இந்த மண்டையுமே அதாவது காலையில 5 மணிக்கு போட்டா சாயங்காலம் 5 மணிக்கு வராராமா. இந்த மூஞ்சி ஜிம்முக்கு போகுதாமா. இல்ல இதையாச்சும் சொல்லி நான் ஜிம்முக்கு போலாம் அப்படிங்கறக்கா ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு பார்த்தேன். இந்த வீடியோ மூலம் விடமாட்டிக்கிறாங்க ஜிம்முக்கு போறது. ஜிம்முக்கு போறதுக்கு உனக்கு எங்க சதையும் பிதுங்க கிடையாது. உன்னோட உடம்பு வந்து நீ ஹெல்த்தியா தான் வச்சிருக்கிற, சரியா? இல்ல அது ஜிம்ல போய் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து ரொம்ப யங்கா மாறிடுவேனா. அப்புறம் ரொம்ப யங்கா மாறினா அதனால சரி பல யோசனைகள். ஒய்ஃப் புருஷன் வந்து இப்போ கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தாலே மனைவிகளுக்கு சில யோசனைகள் வரலாம். அந்த யோசனைகள் வந்துருச்சுனால வேணாங்கிறாட்டு நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமாமா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கேட்டதுக்கு வந்து கொஷினுக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணிட்டோம். வேறு ஏதாவது கேட்கணுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த பிளாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்கள் கார்த்தி சரோ. பாய்.